அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A2S சேனல். உங்களுக்கு தெரியுமா சீரீஸ் பார்ட் 1. ஆமாங்க, இதில் மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். அதில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 இதயம் கொண்ட பிராணி எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முதலை, செகண்ட் திமிங்கலம், தேர்டு ஆக்டோபஸ், ஃபோர்த் நண்டு. டைமர் இப்போ ஸ்டார்ட் ஆயிரும். கெஸ் த ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் 3 ஆக்டோபஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டோபஸுக்கு 3 இதயம் இருக்குமா. இதோட சிறப்பு என்னன்னா, மனிதர்களுக்கோ மற்ற விலங்குகளுக்கோ ரத்தம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் இந்த ஆக்டோபஸுக்கு மட்டும் அதோட ரத்தம் நீல கலரில் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இதோட மூளையும் கை கால்கள் ஃபுல்லாக பரவி, அதாவது உடம்பு ஃபுல்லாக இதுக்கு மூளை இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இந்த மூளையில் ஏதாவது ஒரு பகுதி கட் பண்ணால் கூட அது மற்ற பகுதிகளை வச்சு சிந்திச்சு செயல்படுற திறன் இந்த ஆக்டோபஸுக்கு இருக்குது. அதனால தான் இதை 3 இதயம் நீல ரத்தம் கொண்ட அதிசய விலங்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது கொஸ்டின், நமது உடலில் ஒரு இரும்பு ஆணி இருக்குது. அது எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரத்தம், செகண்ட் ஆப்ஷன் மூளை, தேர்டு வயிறு, ஃபோர்த்து கால். டைமர் ஸ்டார்ட் ஆயிரும். கெஸ் த ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் 1 ரத்தம். சரிங்களா? நமது உடலில், அதாவது ஆரோக்கியமான ஒரு உடலில் 3 அங்குலம் நீளமுள்ள ஒரு ஆணியை தயாரிக்கிறதுக்கான இரும்புச்சத்து நம்ம உடம்புல இருக்குது. அதாவது சாதாரண ஆரோக்கியமாக இருக்கிற மனிதர்கள்ட்ட இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா, 70% ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினில் தான் இந்த இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. தேர்டு கொஸ்டின், கெட்டு போகாத உணவு எது? ஃபஸ்ட்டு வடை, செகண்டு தேன், தேர்டு பாதாம் பால், ஃபோர்த்து எதுவும் இல்லை. டைமர் ஸ்டார்ட் ஆயிரும். கெஸ் த ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் 2 தேன் தான். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், உலகிலேயே கெட்டு போகாத ஒரே உணவுப் பொருள்லாம் அதை தேனுன்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு ஆதாரமாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியில். என்ன அப்படின்னா, எகிப்து பிரமிடுகளில் 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழமையான தேனை இன்னும் சாப்பிட்ற நிலைமையிலேயே வச்சுருக்காங்களாம். அப்போ 3000 வருஷம் ஆனாலுமே இந்த தேன் கெட்டு போகாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம 1 டீஸ்பூன் தேன் சாப்பிட்றதுக்கு 12 தேனீக்கள் தன்னோட வாழ்நாள் முழுக்க உழைக்கணுமா. அதே மாதிரி பழங்காலத்தில் காயத்துக்கு மருந்தாக தேனையும் பயன்படுத்தியிருக்காங்க. விண்வெளி வீரர்கள் இது கெட்டுப்போகாத உணவுன்றனால இதை உணவாக விண்வெளிக்கே எடுத்து சென்று அங்கே சாப்பிடவும் செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். குதிக்க முடியாத விலங்கு எது? ஃபர்ஸ்ட் 1 மான், செகண்ட் 1 எருமை, தேர்டு புலி, ஃபோர்த்து யானை. டைமர் ஸ்டார்ட் ஆகுது. கெஸ் த ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் நம்பர் 4 யானை ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, பாலூட்டிகள்லையே குதிக்க முடியாத விலங்கு அப்படின்னா அது யானை தான். மற்ற விலங்குகளோட யானையோட உடல் பெரியது, அதாவது எடை கூடுனது அப்படின்றனால இதனால குதிக்க முடியாதான். இன்னொரு இன்ஃபர்மேஷன், யானையோட தும்பிக்கை மட்டும் 40,000 தசைகளை கொண்டதான். அதாவது சாதாரண மனிதனுக்கு உடல் முழுவதுமே 600 தசைகளுக்கு மேற்பட்டு தான் இருக்குது. ஆனால் யானைக்கு மட்டும் 40,000 இது தும்பிக்கையிலேயே இருக்குது. அதே மாதிரி யானைக்கு ஞாபக சக்தி அதிகம் மற்ற விலங்குகளோட. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துக்கு தண்ணி குடிக்க போச்சு அப்படின்னா அந்த இடத்தையும் மறக்காதான், அதே மாதிரி மனிதர்களையும் மறக்காதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகத்தில் சாவே இல்லாத உயிரினம் எது? ஃபர்ஸ்ட் 1 ஜெல்லிஃபிஷ், செகண்டு தேனி, தேர்டு நத்தை, ஃபோர்த்து பச்சோந்தி. டைமர் ஸ்டார்ட் ஆயிரும். கெஸ் த ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஜெல்லிஃபிஷ். ஜெல்லிஃபிஷ் வயசானாலும் சரி, இல்லை அதுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் சரி, அது சாகாது. அது தன்னோட குழந்தை பருவத்துக்கே மறுபடி போயிடும். அதாவது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ரிவர்ஸ் ஏஜிங், அப்படி இல்லை அப்படின்னா டைம் மிஷின்னு சொல்கிறாங்க. 500 கோடி வருஷம் ஆனாலும் இது சாகாதான். டைனோசர் வாழ்ந்ததுக்கு முன்னாடியில இருந்தே இந்த ஜெல்லிஃபிஷ் வாழ்ந்துட்டுருக்கு. ஜெல்லிஃபிஷ் இருட்டில் தானாகவே ஒளிருமா. இரையை தேடுறதுக்கும் எதிரிகள்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கும் இந்த கெமிக்கல் லைட்டை பயன்படுத்துது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கொஞ்சம் நமக்கு சர்ப்ரைஸும் பண்ணி விட்டு போங்க. அடுத்த வீடியோவில் ஃபேக்ட் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நாலேஜை கெயின் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.